அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே. தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்த 6 மாதம் டிவிக்கு அரசியல் நிகழ்வுகள் வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தளபதி விஜய்க்கு எதிராக வந்து ஒரு பெரிய சதி வேலைங்க, நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய சதி வேலை அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் ஆக போது, 4 சனிக்கிழமைன்றது வந்து கடந்துருச்சு. அவரும் வந்து இது வரைக்கும் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்தார். கரூருக்கு போயாகணும், பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்த பிறகு தான் வந்து மற்ற அரசியல் நிகழ்வுகள் டிவிக்கை விட அடுத்தக்கட்ட அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் நடத்தணும். அது வரைக்கும் வந்து டிவிக்கே சார்பாக வந்து எந்த விஷயமும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தளபதி விஜய் வந்து முடிவு பண்ணியிருந்தார். அதனால தான் வந்து தீபாவளி கூட கொண்டாடல, ஆயுத பூஜை கொண்டாடல, கட்சி சார்பாக வந்து பண்ண வேணாம் அப்படின்ட்டு வந்து தளபதி விஜய் வந்து உத்தரவு போட்டிருந்தாரு. கரூர் பிரச்சனை தொடங்கின அந்த முதல் வாரத்திலிருந்தே வந்து தளபதி விஜய் வந்து கரூருக்கு போகிறதுக்கு வந்து பர்மிஷன் அப்படின்றது வந்து கேட்டிருந்தாரு. ஏன்னா வந்து திரும்பவும் வந்து எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, நிறைய கூட்டம் கூடக்கூடாது. ஸோ அவர் வந்து அந்த மக்களை பார்க்கறதுக்கு வந்து போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தாரு. ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு பாசிட்டிவான பதில் அப்படின்றது இந்த செகண்ட், நான் அந்த வீடியோ போட்டுட்டு இந்த செகண்ட் வரைக்கும் வந்து கரூர்ல இருந்து வரல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தளபதி சைட்ல வந்து மண்டபம் வந்து கரூர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து மண்டபம் தரவே கிடையாது. மண்டபம் வந்து காலையில தரேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் கால் பண்ணி மண்டபம் தர முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. எந்த நெருக்கடியில் வந்து மண்டபம் தர மாட்டேன்னு அவங்க சொன்னாங்கன்றது வந்து பச்சவே தெரியுது, ஏன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, அப்படியே வந்து அவங்களா ஒரு இடம் பார்த்து கொடுத்தா கூட ஒரு 50 பேர் 60 பேர் மட்டும் தான் இருக்கிற மாதிரியான இடம் கொடுத்தாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அட்லீஸ்ட் பக்கத்து மாவட்டத்திலேச்சும் ஒரு காமக்கல், திருச்சி இந்த மாதிரி பக்கத்து மாவட்டத்திலேச்சும் பர்மிஷன் கொடுங்கன்னா அதுக்குமே வந்து இந்த செகண்ட் வரைக்கும் கொடுக்கல. அவங்களுடைய பிளான் என்னன்னா தளபதி விஜய் வந்து அந்த கரூர் மக்களை பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு வந்து அவங்க எவ்வளவு முட்டுக்கட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து தளபதி விஜய் மேலன்றது பயன்றது பச்சை தெரியுது. ஸோ இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா, அபிஷியலான தகவல் தான். என்ன தகவல் அப்படின்னா வந்து தளபதி விஜய் மண்டே, அதாவது வந்து திங்கட்கிழமை வந்து மகாபலிபுரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அந்த இடத்துல வந்து மீட் பண்ண போறாரு. பாதிக்கப்பட்ட மக்களே கரூருக்கு உங்களை வர விட மாட்டாங்கன்னா, ஆனா நம்ம வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்து மகாபலிபுரத்தில் வந்து கரூர் மக்களும் ஒத்துக்கிட்டு தளபதி விஜய் ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து மீட் பண்ண போறாங்க. இப்போ எவனாலையுமே தடுக்க முடியாது. கரூர்ல தான் உங்களால் தடுக்க முடியும். கரூர் தாண்டி வேற எங்க மீட் பண்ணாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, பர்மிஷன்ஸ் தரத்தில் கூட என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்றது வந்து தளபதி விஜய் வந்து ஒரு அபிஷியலா வந்து வீடியோ போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அந்த கரூர் மக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ அப்படின்றது வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அது பிரஸ் மீட்டா அல்லது வீடியோவா அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க என்னென்ன பிரச்சனைகள் அங்கே ஃபேஸ் பண்ணாங்கன்றது வந்து அதை சொல்ற மாதிரி ஒரு வீடியோ அப்படின்றது வரும் அப்படின்ற அஃபிஷியலான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்னதான் தடுத்தாலும் சரி, இவ்வளோ முட்டுக்கட்டை போட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, தளபதி விஜய்ன்றது கரூர் மக்களை பார்க்கறத உங்களால் தடுக்கவே முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தளபதி கடைசி வரைக்கும் இருக்க போறான்றது உண்மை. தளபதி ஹேட்டர்ஸ் எவ்வளோதான் கதர்னாலும் சரி தான், கமெண்ட் செக்ஷன்லேயே கதர்னாலும் சரி தான், இன்னும் 2 நாளில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செருப்படின்றது தளபதி விஜய் சைட்லேருந்து கொடுக்க தான் போறாங்க. அது மட்டும் கிடையாது, 20 லட்சத்துக்காக தான் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விஜய்க்காக பேசுறவங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாம, கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரமே இல்லாம பேசின கேடுகட்ட புத்தி உள்ளவங்க தான் கரூர் மக்களுக்காக வந்து நீலிக்கிணறு வெடிச்சிட்டு இருக்காங்கன்றது மக்களுக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி ஹேட்டர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய செருப்படி இருக்க தான் செய்யுது. ஸோ இது போல தளபதி பத்தின அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.